ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காவை வச்சு மாங்காய் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சீசன் டைமில் தாங்க நமக்கு எல்லா வித மாங்காயும் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் புளிப்பான மாங்காய் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி சாதம், சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மாங்காவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய மாங்காவாக ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. ரொம்ப புளிப்பு இல்லாமலும் வேண்டாம், ரொம்ப புளிப்பாகவும் வேண்டாம், மீடியம் புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் மெல்லிஸாக இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிட வேண்டாம். மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகாய் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வத்திருச்சு. அந்த மாங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மசிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப குழையில. பாருங்கள், லைட்டாக ஸ்பூன் வச்சு அழுத்தினாலே நல்லா மசியுது இல்லைங்களா? இந்த பக்குவத்துக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக பாருங்கள், ஒரு 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மத்து வச்சுலாம் மசிக்க வேண்டாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு அங்கங்கே அப்படியே இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காய் பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூட வேக வைக்கலாங்க. ஆனால் மாங்காய் வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சு சேர்க்கும்போது மாங்காய் நமக்கு குட்டி குட்டியாக பீசஸாக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாங்காய் பருப்போடு சேர்த்துருங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். சாதம், சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாங்காய் பருப்பு ரெசிபி எந்த சீசன்லேயே செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.